Praise God, hallelujah. Jesus. Thank you, Lord. Hallelujah. Praise the Lord. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இல்லை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, ஆஹா கோடி கோடி நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் பலன்
சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே சுகமானே சுகமானே தழும்புகளால் சுகமானே என் குடும்ப மருத்துவர் நீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா மறவாமல் நினைத்தீரையா வடதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா வடதார நன்றி சொல்வே இரவும் பகலும் எலை நினைந்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே தடைகளை உடைத்தீரையா தள்ளாட விடவில்லையே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா எங்களை நேசிக்கிற பல்லுக்கு தந்தையே எங்களை மறவாமல் நினைக்கிறவரே எங்களை தாயின் கருவிலே தோன்றும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டீரே எங்களை ஏந்தினவரே தாங்கினவரே சுமந்தவரே நன்றி செலுத்துகிறோம் மே மாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் பரலோக தகப்பனை இந்த ஆராதனை ஆசீர்வதித்துத்தான் பாடும் பாடல்கள் துதிகள் எல்லாவற்றையும் ஆஸ்வதி ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனை வசனம் பேசுகிற தாசனை மறைத்து கர்த்தர் பலப்படுத்தி அவர் மூலமாய் மன்னாவை பரலோகத்திலிருந்து ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவீராக எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் 44வது பாடல் பெரிய பாடல் இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறார் தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம் தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறார்
வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷனின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளிவிலும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளிவிலும் அவரே. தேவனாலயம் ஜனங்களின் தாகத்திற்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. தேவனாலயம் ஜனங்களின் தாகத்திற்கும் சுத்த ஜீவனதியும் அவரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் நிறைவுடனே அதன் வாசல்களை எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல்களை எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை தேவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை தேவதேவனே நேசிக்கிறார். சீயோனின் திருமை சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீயோனின் திருமை சுவிசேஷம் தன்னை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. முன்னோடியாம்
ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். 195வது பாடல், ஜெபத்தோட்ட பாடல் புத்தகத்திலே உள்ள 195வது பாடல். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூலைக்கல் ஆயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும்
அல்லேலூயா பாடுவோம். இங்குயாக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இங்குயாக மகிழ்வோம், அர்ப்பணிப்போம். அல்லேலூயா பாடுவோம். இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் கொரோனா வியாதியை கர்த்தர் தேசத்திலிருந்து உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தி பாதாளத்திலே அதை மூட வேண்டும். அதற்காக மனைவி அவர்கள் ஜெபிப்பார். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தருடைய நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் அப்பா, இந்த மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருடைய நாளில் நம்முடைய சமூகத்துக்கு வரும்படியாய் அப்பா, ஊழியக்காரராகி எங்களுக்கும் சபையாருக்கும் நீங்க பாராட்டி நம்முடைய இறக்கத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீங்க கொடுத்த ஜீவன் சுகம் பலன் கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இம்மட்டும் நடத்தி வந்த எபினேசர் இனிமேல் எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறபடினாலும் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய சட்டைகளின் மறைவில் அப்பா இருக்கிற ஆரோக்கியம் எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி. நம்முடைய சிறகுகளின் நிழலில் அப்பா எங்களை சபையாரி நீங்கள் மூடிக்கொண்டிருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எஸ் ராஜா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொரு நாளும் இதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பாவுடைய கிருபை எங்கள் மேல் பெருகி இருக்கிறபடினால உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய இரக்கம் காருண்யம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறபடினாலே நாங்களும் ஜீவித்து பிழைக்கும்படி நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய அப்பா வல்லமுள்ள கிரியைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. தீங்கு அணுகாதபடி அப்பா சட்டைகளின் மறைவில் எங்களை வைத்துக் கொண்டீரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படியா நாங்கள் குடும்பமாய் அப்பா இந்த நாளில் கூடி இருக்கிறதான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. உம்முடைய திரியையுடைய ஆளுகையை பிரசனம் சின்னத்தின் மத்தியில் விழும்படி ஜெபிக்கிறேன். இந்த ஆராதனையின் சத்தத்தை கேட்கிறேன். ஒவ்வொருவருடைய இருதயத்திலேயும் அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய அப்பா கிரியை உணரத்தக்கதாக நீங்க அனுக்கிறங்க செய்யுங்கப்பா. உம்முடைய வார்த்தை கொண்டு நீங்க பேசும்படி ஜெபிக்கிற ஆராதிக்கிறதான ஒவ்வொருவருடைய இருதயத்தை நீங்க கொழுந்து விட்டு எரியும்படியா அப்பா திரியேக தேவன் அனுக்கிறங்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. அப்பா நமக்கு நன்றி. இந்த நாட்களிலே அப்பா நாங்கள் எதிர்பார்த்திராத அந்த கடினமான சூழ்நிலைகளிலே தேவனுடைய கிருபை எங்களை வழிநடத்த வேணுமா ஜெபிக்கிறோம். அப்பா பிள்ளைகள் தேவைகளோடு இருப்பார்கள். ஆனால் எல்லா தேவைகளையும் தேவனை சந்திப்பீராக. வரத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய அன்றைய சுகவீன பலவீனத்தில் தேவனுடைய கரம் விளங்கும்படி ஜெபிக்கிறேன். யெகோவா ராபா தெய்வோ நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். விசேஷமாய் அப்பா நாங்கள் சிறைப்பட்டு இருக்கிற இந்த நாட்களில் அப்பா அதிகமாக ஜெபிக்கும்படியா ஜெபாவினால சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் நிறைக்க வேணுமா ஜெபிக்கிறேன். ஒரு அபாநிதியாலமா பரிசுத்த ஆவியானவர் ஜெபாவினால் நிரம்புவீராக ஆண்டவரே. கட்டுண்ட பிள்ளைகளுக்காக அப்பா சிறைப்பட்டு கிடக்கிற ஜனத்துக்காக அப்பா வியாதியிலே மரணத்துக்கு போராடுகிற ஜனத்துக்காக அப்பா திறப்பின் வாசலில் நின்று கண்ணீர் வடிக்கிற அப்பா ஜனத்தை நீங்க ஆயத்தப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபை வரங்களை நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். அநேகருக்காக நாங்கள் ஜெபிக்கிற வேலையில எங்களுக்கு இருக்கிறதான ஆராதிக்கிறதுக்கு இருக்கிறதான அந்த சிறையிருப்பை நீங்க மாற்றி போட வல்லவராய் இருக்கிறபடினால ஆண்டவரை நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்படியா அப்பா உங்களுடைய சமூகத்துல காத்திருக்கும்படியா தேவையான கிருபைகளை அப்பா நீங்க பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஜெபத்தை எல்லாம் கேட்டு அப்பா சீக்கிரத்திலே பெரிதான மாற்றத்தை நீங்க கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துக்காக உலகத்தின் நடுவில் உள்ள ஜனங்களுக்காக உங்களுடைய கரத்தின் கிரியைகளுக்காக உங்களுடைய சமூகத்துல வருகிறோம் ஐயா. நீங்க மனம் இறங்காவிட்டா அப்பா நீதி ஆலவாசகரவா நீங்க இறக்கம் செய்யாவிட்டா வேறொரு வழியில் ஆண்டவரே உம்மெல்லாமல் எங்களுக்கு யாருண்டு. ஒரு அபாநிதி ஆலவாசகரவா சீக்கிரமாய் நீங்க இறக்கம் செய்ய வேணுமா ஜெபிக்கிறோம். உங்களுடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அப்பா மகா பெரிய இறக்கம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்துல நாங்க விழுகிறோம். சீக்கிரமாய் அப்பா பெரியதோ ஒரு விடுதலை நீங்க கொடுத்து கத்தாவே ஜனத்தை பாதுகாக்கும்படியா ஜெபிக்கிற அழிந்து போகிற ஜனத்துக்காக அப்பா நாங்கள் சபையாய் ஒருமனப்பட்டு அப்பா நம்முடைய பாதத்தை பிடித்து கொண்டு கெஞ்சுகிறோம் ஐயா. தீவிரத்துக்கு செய்யுங்கப்பா. தாமதியாத கத்தாவே நீங்க தாமதித்தா நாங்கள் சகித்துக் கொள்ளக்கூடாது. தேவரீர் மனம் இறங்க வேணுமா ஜெபிக்கிறோம். என்னை தேசத்தை சுற்றிலும் வேலையிடுங்கப்பா. சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசத்துல சுகவீனப்பட்டு கிடக்கிற ஜனம் ஒரு அபாநிதி ஆலவா யெகோவா ராபா தெய்வத்தால சுகமடைவார்களாக. அவருடைய நாம அதிசயமுள்ள நாமோ அதிசயமான நாமோ நீ கிரியை வேணுமா ஜெபிக்கிறோம்.
செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய வார்த்தைக்காக அப்பா நாங்கள் காத்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசு அப்பா. நீ ஆலபாஷைகளை வல்லபவுனியா, நீர் எங்களோடு உம்முடைய வார்த்தை கொண்டு பேசு. வார்த்தையா இருக்கிற எங்கள் தெய்வம், நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God, hallelujah. சங்கீத புஸ்தகம் 31வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 31வது அதிகாரம். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார். சங்கீத புஸ்தகம் 31வது அதிகாரம், அதில் முதல் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவி. பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த ஆராதனை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பாடி துதிக்கும்படி கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் நன்றி செலுத்துகிறேன். பரலோக தேவனுடைய கருத்திலே இந்த வசனங்களை சமர்ப்பிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவீரார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். ஒரு கால் வெட்கமடையாதபடி செய்யும். உம்முடைய நீதியின்படி என்னை உயிர்ப்பு. 4 வசனங்கள் தொடர்ந்து வாசிக்கலாம். உமது செவியை எனக்கு சாய்த்து, உமது செவியை எனக்கு சாய்த்து, சீக்கிரமாய் என்னை தப்புவியும். சீக்கிரமாய் என்னை தப்புவி. நீர் எனக்கு பலத்த துர்கமும், நீர் எனக்கு பலத்த துர்கமும், எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். எனக்கு அடைக்கலமான அரணமாய். என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். என்னை நடத்தியர். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு, அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கி விடும். என்னை நீங்களாக்கி விடும். தேவரீரே என் அரண். தேவரீரே என் அரண். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதியின்படி என்னை விடுவி. நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஒரு காலம் வெட்கமடையாதபடி செய்யும். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவி. நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஒரு காலம் என்னை வெட்கமடையாதபடி செய்யும். நான் உம்மை நம்பி இருக்கிறேன். ஒரு காலம் என்னை வெட்கமடையாதபடி செய்யும். உம்முடைய நீதி நிமித்தம் என்னை விடுவி. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை நம்புகிறவர்கள் ஒரு கால் வெட்கப்பட்டு போவதே இல்லை. தாவீது அரசன் சொல்லுகிறார், எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தேன். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார். எங்கள் பிதாக்கள் இடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தேன். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 7:1 வாசிக்கலாம். சங்கீதம் 7:1 தாவீது அரசன் சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும். என்னை விலக்கி ரட்சி. என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு என்னை விலக்கி ரட்சி. உம்மை நம்பி இருக்கிறேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு விலக்கி ரட்சி. என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு விலக்கி ரட்சி. மனிதர்கள்
எல்லாரும் நல்லவர்களாக இருந்து விட மாட்டார். தாவீது சொல்கிறார், சத்துருக்கள் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள் என்று தாவீது அரசன் சொல்கிறார். சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. கர்த்தர் என்னை தாங்குகிறீர், தள்ளாட விட மாட்டீர். சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்கள், எப்பக்கத்திலும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்கள். உனக்கு சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்களா? தாவீது அரசனுக்கு நேர்ந்த கதியை போல எப்பக்கத்திலும் சத்துருக்கள் சூழ்ந்திருக்கிறார்களா? பயப்படாதே. உன் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை தேவன் ஆயத்தப்படுத்துவார். உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். சத்துருக்களை பார்த்து பயப்படாதே. உனக்கு விரோதமாய் இயக்கப்படுகிற இந்த ஒரு ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 31:15 வாசிக்கலாம். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான். சங்கீதம் 31:15 வாசிக்கலாம். என் காலங்களும் அது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் தப்புவியும். என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் தப்புவியும். என் சத்துருக்களின் கைக்கு என்னை தப்புவியும். துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கு தப்புவியும். என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள். அவர்கள் நாணம் அடைவார்களாக, அவர்கள் வெட்கப்படுவார்களாக. உமது நீதி நிமித்தம் என்னை விடுவி. உமது நீதி நிமித்தம் என்னை விடுவி. சங்கீதம் 5வது சங்கீதத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 5வது சங்கீதம் சங்கீத புஸ்தகம் 5வது சங்கீதம் அதிலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். 5வது சங்கீதத்திலே 8வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். கர்த்தாவே, இங்கே தாவீது அரசன் ஒரு காரியத்தை கர்த்தருக்கு முன்பாக வைக்கிறார். கர்த்தாவே, என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவ்வைப்படுத்தும். என்னை உம்முடைய நீதியிலே நடத்தும். அநியாயம் செய்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் அநியாயம் செய்கிறவர்களோடு சேரேன். அவர்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை. அவர்கள் மனிதனுக்கு தீங்கிழைக்கிறார்கள். ஒரு மனிதன் நாசம் அடைகிற போது மகிழ்ச்சி அடைகிறார்.
சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை விடுவியும். என்னை உம்முடைய நீதியிலே நடத்தும். சத்துருக்களின் கைக்கு என்னை நீங்களாக்கும். என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி, என்னை சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை சுவைப்படுத்தும். என்னை நீதியிலே நடத்தும். என்னை நீதியிலே நடத்தும். இப்படி நாம் கேட்க வேண்டும். கர்த்தர் நம்மை நீதியிலே நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அநீதியை தேடுகிறவர்கள் மனிதர்கள் தான். விசுவாச பிள்ளைகள் ஒருபோதும் அநீதிக்கு உடந்தையாய் செல்லக்கூடாது. தேவன் நீதியுள்ளவர். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று மத்தேயு சுவிசேஷத்திலே வாசிக்கிறோம். உம்முடைய வழியை சுவைப்படுத்தும். எனக்கு முன்பாக இயேசுவுக்காக வழியை ஆயத்தப்படுத்தும்படி யோவான் ஸ்நானகனை கர்த்தர் தாயின் கருவில் முன்குறித்தார். இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசுவுக்காய் ஒரு கூட்ட ஜனத்தை நாம் சேர்க்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. இயேசுவை ஆராதிப்பது மாத்திரம் நம்முடைய கடமை அல்ல. இயேசுவை ஆராதிக்க ஜனங்களை கூட்டுவது நம்முடைய கடமை. எனக்கு முன்பாக உம்முடைய வழியை சுவைப்படுத்தும். என்னை நீதியிலே நடத்தும். என்னை சத்தியத்திலே நடத்தும். என்னை செம்மையான பாதையிலே நடத்தும். சங்கீதம் 85:13 சொல்லுகிறது. சங்கீதம் 85:13 சொல்லுகிறது. சங்கீதம் 85:13 சொல்லுகிறது. வாசிக்கலாம். சங்கீதம். நீதி அவருக்கு முன்னாக சென்று, நீதி கர்த்தருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நம்முடைய நீதி கர்த்தருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நீதி கர்த்தருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். நம்முடைய நீதி கர்த்தருக்கு முன்பாக செல்ல வேண்டும். நம்முடைய நீதி கர்த்தருக்கு முன்பாக செல்ல வேண்டும். அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். யானை வரும் பின்னே, மணி ஓசை வரும் முன்னே. நீதி கர்த்தருக்கு முன்பாக செல்ல வேண்டும். நோபாவை குறித்து வேதம் சொல்கிறது. நீதிமான் என்று வேதம் சொல்கிறது. உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 15 வேதம் சொல்கிறது, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனசார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. சங்கீதம் 15:3 என்று நான் நினைக்கிறேன். வாசிக்கலாம். உத்தமனாய் நடந்து, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தான். மனசார சத்தியத்தை பேசுகிற யார் கர்த்தருடைய வாசஸ்தலத்தில் தங்குவார்? யார் அவருடைய கூடாரத்தில் தங்குவார்? உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனசார சத்தியத்தை பேசுகிறவன் தானே. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. நம்முடைய நீதி கர்த்தருக்கு முன்பாக செல்ல வேண்டும்.
அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்த வேண்டும். இயேசு சொல்கிறார், என்னுடைய அடிச்சுவடுகளை வைத்து போகிறேன். Follow me. என்னை பின்பற்று, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்று, என்னுடைய வசனத்தை கைக்கொள், என்னுடைய சட்ட திட்டத்தின்படி நட. அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்லவே என்று வேதம் சொல்கிறது. தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, கை கொள்வதற்கு எளிமையானவைகள். ஒரு பாறாங்கல்லை நம்முடைய கழுத்தில் கட்டி ஒரு ஆழமான கிணற்றில் தூக்கி போடுவார்களே, ஆனால் எவ்வளவு நீச்சல் தெரிந்தாலும் நம்மால் மேலே வர முடியாது. ஏனென்றால் பாரம் கீழே இழுக்கும். கர்த்தருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல, கை கொள்ள எளிமையானவைகள். இயேசு சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது. என்னை பின்பற்று, என்னை பின்பற்று. இயேசுவை பின்பற்றி செல்ல அழைக்கப்பட்டிருக்கிறோம். இவைகள் என் நாடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என்னை பின்பற்றுகிறது. இயேசுவை பின்பற்றி செல்ல அழைக்கப்பட்ட கூட்டமாய் நாம் இருக்கிறோம். இயேசு எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க பிரதான ஆசாரியர். எந்த மதத்தினராலும் இயேசுவை குற்றம் கூற முடியாது. பழுதற்ற பரிசுத்த நீதிமான். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நம்மை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். பாடுபட்டார், சிலுவையை சுமந்தார். பிலாத்து சொன்னான், மெய்யாக இவன் நீதிமான், இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் பார்க்கவில்லை. நீதிமான், இயேசு நீதிமான். அவன் நம்மை நீதியின் வழியில் நடத்த விரும்புகிறார். அவன் நம்மை நீதியின் வழியில் நடத்த விரும்புகிறார். இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீத புஸ்தகம் 31வது அதிகாரம். சங்கீத புஸ்தகம் 31வது அதிகாரம். அதிலே இரண்டாவது வசனத்தை வாசிக்கலாம். 31வது அதிகாரம் 2வது வசனம். உமது செவியை எனக்கு சாய்த்து, உமது செவியை எனக்கு சாய்த்து, சீக்கிரமாய் என்னை தப்புவி, சீக்கிரமாய் என்னை தப்புவி. நீர் எனக்கு பலத்த துருகமும், நீர் எனக்கு பலத்த துருகமும், எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். உமது செவியை எனக்கு சாய்த்து, சீக்கிரமாய் என்னை தப்புவி. நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும். உமது செவியை எனக்கு சாய்த்து, சீக்கிரமாய் என்னை தப்புவியும். உமது செவியை எனக்கு சாய்த்து, சீக்கிரமாய் என்னை தப்புவியும். கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன். என் பக்கமாய் சாய்ந்து என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். பரலோகத்திலே தேவன் வீற்றிருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கும்படி தேவனுடைய செவிகள் எப்போதும் திறந்திருக்கிறது. நம்முடைய ஜெபத்தை கேட்பது மட்டும் அவருடைய வேலை அல்ல,
பதில் அளிப்பதும் அவருடைய வேலை. சீக்கிரமாய் என்னை தப்புவியும், சீக்கிரமாய் நீர் எனக்கு பலத்த துருகம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு தொட்டிகளை நிரப்பினார். மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார். மோசே எழுந்திருந்து அந்த ஆசாரியனுடைய குமாரத்திகளுக்கு துணை நின்று அவர்களுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான், உதவி செய்தான். மோசே ஹெல்ப். இந்த எத்ரோ அவனுடைய பெயர், மோசேயினுடைய மானுடைய பெயர் எத்ரோ. அவனுடைய குமாரத்திகள் 7 பேர் தகப்பனுடைய ஆடுகளை ஓட்டிக்கொண்டு தண்ணீர் மொண்டு வைத்தார்கள். மேய்ப்பர்கள் அவர்களை துரத்தினார்கள். மோசே அவர்களுக்கு துணை நின்றார். அவர்களுடைய வீட்டிலே தங்க மோசேக்கு இடம் கொடுத்தார்கள். ஒரே பர்வதத்தில் மோசே எத்ரோ தன்னுடைய மாமனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு தரிசனத்தை கண்டார். அது என்ன தரிசனம்? ஒரு முச்செடி எரிந்து கொண்டிருந்தது, ஆனால் பசுமையாய் இருந்தது. அது கருகி போகவில்லை. இந்த அற்புத காட்சியை கிட்டே போய் பார்ப்பேன். மோசே, நீ நிற்கிற பூமி பரிசுத்தமான இடம், உன் பாதரட்சியை கலற்றி போடு என்று கர்த்தர் சொன்னார். என் ஜனங்கள் இடுகிற கூக்குரலை நான் கேட்டேன், நீ எகிப்துக்கு போக வேண்டும். இங்கே கர்த்தருடைய தரிசனத்தை கண்டார் ஒரே பர்வதத்திலே. நாம் கர்த்தருடைய காட்சியை காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய தரிசனத்தை காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய வெளிப்பாட்டை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். விஷன், ஒரு வெளிப்பாடு, தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். யாக்கோபு ஒரு ஏணி, ஒரு கூடாரவாசி, சகோதரனுக்கு பயந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். காட்டிலே ஒரு கல்லை தலைக்கு வைத்து நித்திரை செய்த போது ஒரு காட்சியை கர்த்தர் காண்பிக்கிறார். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தது, அது நுனி வானத்தை தொட்டிருந்தது. தேவனுடைய தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாய் இருந்தார். இது மெய்யாக தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, பெத்தே. தேவனுடைய தரிசனத்தை கண்டார். தேவனுடைய சந்திப்பை பெற்றுக் கொண்டார். தேவனுடைய தரிசனத்தை பெற்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். தரிசனம் இல்லாத எந்த ஒரு காரியமும் வீழ்ச்சி அடையும். தேவனுடைய சந்திப்பு. ஓரேபிலே மோசே தேவனுடைய சந்திப்பை பெற்றார். தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொண்டார். கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொண்டார். வேலை வந்தபோது இஸ்ரவேலுக்கு கர்த்தரே அவனை தலைவனாக மாற்றினார். நாமம் என்ன என்று கேட்பார்களே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லு. அவர் மாறி போகவில்லை. தேவனுடைய வல்லமைகள் மாறி போகவில்லை. கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை.
உனக்கு உதவிக்கரம் நீட்டும்படிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. மெய்யாகவே கர்த்தர் உன் அருகில் இருக்கிறார், உன் பக்கத்தில் இருக்கிறார், உன் வலது பக்கத்தில் இருக்கிறார். செவியை நிச்சயமாய் கர்த்தர் சாய்ப்பார். செவியை நிச்சயமாய் கர்த்தர் சாய்ப்பார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்திலே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம், 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தாவீதை அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன் கர்த்தருக்கு முன்பாக பாடின பாட்டு, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகருமானவர், தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் இரட்சகருமானவர், என்னை வல்லடைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே, என் கன்மலை என் கோட்டை என் இரட்சகர், நான் நம்பி இருக்கிற துருகம் என் கேடகம் என் இரட்சண்ய கொம்பு என் உயர்ந்த அடைக்கலம் என் புகலிடம் என் இரட்சகர், என்னை வல்லடைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரே. 4வது வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன், அதனால் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக ரட்சிக்கப்படுவேன். தாவீது அரசன் அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் கர்த்தர் நீங்களாக்கின போது அவர் ஒரு பாட்டை பாடுகிறார். கர்த்தர் என் கன்மலை என் கோட்டை என் துருகம், நான் நம்பி இருக்கிறவர், என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி முறையிடுவேன், அவரே என்னை சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். அவரே சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர். எப்பக்கத்திலும் சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிறார் தாவீது அரசன், எப்பக்கத்திலும் சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கிறார் தாவீது அரசன். கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர், சங்கீதம் 3:3 தாவீது அரசன் சொல்லுகிறார். கேடகம் என் மகிமை என் தலையை உயர்த்துகிறவர். நீ சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கலாம், பயப்படாதே. நீ சத்துருக்களால் சூழப்பட்டிருக்கலாம், பயப்படாதே. சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறவர் கர்த்தர். அடுத்தபடியாக சங்கீதம் 31:3 வசனத்தை வாசிக்கலாம். 3வது குறிப்புக்கு நேராய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, என் கன்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி. என் கன்மலை என் கோட்டை நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியர்.
உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியறலோ. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் இயேசுவின் நாமம். வானத்தின் கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறே நாமம் வழங்கப்படவில்லை. இயேசுவின் நாமம், அதை உச்சரியுங்கள். இயேசுவின் நாமத்துக்கு பிசாசுகள் நடுங்குகிறது. இயேசுவின் நாமத்துக்கு பிசாசுகள் நடுங்குகிறது. வல்லமையுள்ள நாமம், மகத்துவமுள்ள நாமம். என் துருகமும் என் கேடகமும் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டு. என்னை நடத்தியறலோ. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டும். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டும். உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அநேகர் சொல்றாங்க, எனக்கு ஆலோசனை வேணும், கர்த்தருடைய ஆலோசனை வேணும். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலோசனை இல்லாதபடி சத்துருவின் சேனையை மேற்கொள்வது கடினமான காரியம். தாவீது கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்டார். சிக்லாக் பட்டணம் தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த தண்டை நான் பிடிப்பேனா? நான் செல்லலாமா? அமலேக்கியரை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா? ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அதற்கு அப்புறம்தான் தாவீது யுத்த களத்திற்கு புறப்பட்டு சென்றார். 600 பேர் அவரோடு கூட வந்தார்கள். போஷோர் ஆறு முதல்ல 200 பேர் நின்று விட்டார்கள். போஷோர் ஆற்றை கடக்க முடியாதபடி 200 பேர் நின்று விட்டார்கள். மீதமுள்ள 200 பேரோடு சென்று அமலேக்கியரை தாவீது அரசன் முறியடித்தார். இழந்து போன அனைத்தை மீட்டுக் கொண்டார். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அவர்கள் அவருடைய வழியில் நடக்கிறார்கள். அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை. அவர்கள் அவர்களுடைய வழியில் நடக்கிறார்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். சங்கீதம் 119 1-3 நினைக்கிறேன், வாசிக்கலாம். கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை. அவருடைய வழிகளில் நடக்க முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான். முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான். உபாகமம் 6:6 முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூறு. தேவன் பேரில் எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு அன்பு கூற வேண்டும். முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை. அவருடைய வழிகளில் நடக்கிறார். கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறார்கள். 2 வழி.
சாத்தானுடைய வழி கர்த்தருடைய வழி. சாத்தானுடைய வழி நரகத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும், கர்த்தருடைய வழி பரலோகத்துக்கு நேராய் கொண்டு போய்விடும். மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு விலகி, மாறுபாடுள்ளவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். உத்தம மார்க்கத்தாரோ கர்த்தருக்கு பிரியம். கேட்டுக்கு போகிற வழி மகா விசாலமாய் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்ளுகிறவர் அநேகர். ஜீவனுக்கு போகிற பாதை குறுகலாய் இருக்கிறது, அதை தெரிந்து கொள்கிறவர் சிலர். கேட்டுக்கு போகிற பாதை என்பது என்ன? நரகத்துக்கு போகிற பாதை விசாலமாய் இருக்கிறது. எப்படி வாழ்ந்து கொள்ளலாம் இந்த உலகம் அனுபவிப்பதற்காக. ஆனால் இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு இன்னொரு ஒரு வாழ்வு இருக்கிறதே, நித்திய வாழ்வு. பலத்தின் மிகுதியினால் 80 ஆண்டுகள் என்று மோசே சொல்கிறார். ஒரு மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? தன்னுடைய ஆத்மாவை குறித்த விழிப்புணர்வு இல்லாதபடி இருக்கிறார். லாசரும் மரித்தான், செல்வந்தனும் மரித்தான். இந்த லாசரு சாப்பிட வழி இல்லாதபடி செல்வந்தன் வீட்டின் டேபிளில் இருந்து விழுகக்கூடிய எச்சு துணிக்கைகளை உண்டு உயிர் வாழ்ந்தான். மரணம் என்பது எல்லாருக்கும் ஒன்றுதான். செல்வந்தனும் மரித்தான், ஒரு நாள் லாசரும் மரித்தான். லாசர் ஆபிரகாமின் மடியில் பரலோகத்தில் அமர்ந்திருந்தான். செல்வந்தன் சொன்னான், என் சகோதரர்களுக்கு லாசருவை தயவாய் சொல்லுங்கள், சுவிசேஷம் அறிவிக்க சொல்லுங்கள். நரகம் கொடுமையானதாய் இருக்கிறது, வேதனைகள் தாங்க முடியவில்லை. கர்த்தரை முழு இதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் அநியாயம் செய்கிறதில்லை, அவருடைய வழியில் நடக்கிறார். தேவனுடைய வழி. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே என்று ஏசாயாவிலே கர்த்தர் சொல்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. நீ நடக்க வேண்டிய வழி என்று இந்த உலகத்தில் இருக்கிறது, அதை தேவன் காண்பிப்பார். அந்த வழியில் நடந்து செல்ல வேண்டும். நிருபத்திலே வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே கைட் பண்ணும், என்னை வழி நடத்தும். இந்த ஆவியானவர் எங்கு செல்ல வேண்டும், எங்க செல்லக்கூடாது என்ற ஆவிக்குரியவனை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஆவியின் ஆலயம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். இந்த ஆலயத்திற்குள்ளே இருந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவர் இருந்து கொண்டு நம்மை வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகினாலே வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேகர் பல தருணங்களில் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விடுகிறோம். கர்த்தர் நித்தமும் நடத்தி, ஏசாயா 58:11 பார்க்கிறோம். கர்த்தர் நித்தமும் நடத்தி ஒவ்வொரு நாளும் தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அவருடைய ஆலோசனையின்படி நாம் செவி சாய்த்து நடக்க வேண்டியது நம்முடைய கடமை. கானாவூர் வீட்டிலே இயேசுவின் தாய் வேலைக்காரர்களை பார்த்து சொன்னார்கள், அவர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே செய்.
மறு பேச்சு பேசாதீங்க. சிலர் ஏசபாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறவங்களா இருப்போம், ஏசபாவுக்கே புத்தி சொல்லுகிறவங்களா இருப்போம். இல்ல, சங்கீதம் 31:3 தாவீது அரசன் சொல்கிறார், வாசிக்கலாம். 3வது குறிப்பு, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, என் கண்மலையும் என் கோட்டையும் நீரே, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி, உமது நாமத்து நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும், என்னை நடத்தியருளும், என்னை நடத்தும். உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டும். சங்கீதம் 23:3 வாசிக்கலாம். தாவீது அரசன் சொல்லுகிறார், சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரம், சங்கீத புஸ்தகம் 23வது அதிகாரம், அதிலே 3வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். என்னை நடத்துகிற தேவன் மாத்திரமல்ல, எனக்கு ஆலோசனை தருகிற தேவன் மாத்திரமல்ல, என் ஆத்துமாவை தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். நீதியின் பாதையில் நடத்துகிறார். அநியாயம் வேண்டாம். அநியாயமாய் இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்கிறவர்கள் அநேகர். குறுக்கு வழி, ஷார்ட்கட். அவர்கள் பயன்படுத்துகிற வழி குறுக்கு வழி. அதிலே வருத்தம் உண்டு. அந்த பணம் நம்மிடத்தில் தங்காது. அது எவ்வழியாய் வந்ததோ அவ்வழியாய் சென்றுவிடும். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவர். நீதிமான் பனையை போல செழிப்பான். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும். கர்த்தர் அவைகளில் இருந்து அவனை விடுதலையாக்குவார். நீதிமான் கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. திறந்திருக்கிறது கர்த்தருடைய செவிகள். ஆபேல் நீதிமான் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவனுடைய சாட்சி பேசப்படுகிறது. என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். சங்கீதம் 1 நான் நினைக்கிறேன், சரியா எனக்கு ஞாபகம் இல்லை. சங்கீதம் முதல் சங்கீதமா இரண்டாவது சங்கீதமா? முதல் சங்கீதம் நான் நினைக்கிறேன். கர்த்தர் 6வது வசனம், கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். துன்மார்க்கரின் வழியோ அழியும். கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார். துன்மார்க்கரின் வழியோ அழியும். நம்மை நீதியின் பாதையில் நடத்த விரும்புகிறார். நம்முடைய கையில வருமானம் கொஞ்சமா இருக்கலாம். கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த மாதம் முழுவதும் குறைவில்லாதபடி நடத்துவார். அதில் மிச்சம் எடுக்க கர்த்தர் உதவி செய்வார். 5 அப்பம் 2 மீன் உன் கையில் இருந்தால் பிரயோஜனம் இல்லை. இயேசுவின் கையில் வந்தபோது சிறுவன் வந்திருந்தான், 5 அப்பம் 2 மீன் வைத்திருந்தான். 5000 பேர் புருஷர்கள் மாத்திரம் சாப்பிட்டார்கள். 12 கூடை மீதம் எடுத்தார். இயேசு சொன்னார், அதை சேமித்து வையுங்கள். உன் கையின் வருமானத்தை கர்த்தர் பெருக பண்ணுவார். உன் களஞ்சியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
உன் தேவைகள் என் தேவனால் சந்திக்கப்படும். சங்கீதம் 25:19 வாசிக்கலாம். சங்கீதம் 25:19 வாசிக்கலாம். என் சத்துருக்களை பாரும், என் சத்துருக்களை பார். 9வது வசனம். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி, சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். சாந்த குணம் உள்ளவர்களை நியாயத்திலே நடத்துகிறவர் தேவன் மாத்திரம் அல்ல, அவர்களை என்ன செய்கிறார் என்றால் தமது வழியை அவர்களுக்கு போதிக்கிறார். ஆபிரகாமுக்கு செய்ய போவதை மறைப்பேனோ? ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து விட்டு, உன் மனைவியாகிய சாராள் ஏற்ற நாளில் கர்ப்பம் தரிப்பாள் என்ற ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லிவிட்டு புறப்பட்டு போறாங்க. சோதம் அழிக்க போறாங்க. அங்க ஒரே ஒரு நீதிமான் இருந்தான். ஆபிரகாம் அவனுக்காக பரிந்து பேசினார். கர்த்தர் அவனையும் அவனுடைய மனைவியும் பிள்ளைகள் 2 குமாரத்திகளுடைய கையில் பிடித்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார். அவன் மேல் உள்ள இரக்கத்தினார். ஏனென்றால் பேதுருவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம், அவன் நீதிமான். நீதிமானாகிய தான் லோத்து சோதம் கொமோரா பட்டணத்து ஜனங்களின் காரியங்களை கண்டும் கேட்டும் தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை ரட்சித்திருக்க என்று வேதம் சொல்லுகிறது. சாந்த குணம் உள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். அநேகர் கோபம், மோசே கோபத்தினாலே வாக்குத்தத்த பூமியை சுதந்தரிக்க முடியல. தூரத்தில் இருந்து கண்டான். கானான பாப்ப, ஆனா சுதந்தரிக்க மாட்டான். யோசுவா ஜனங்களை கானானுக்குள் அழைத்து சொல்வான். ஏன்? கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னாரு. இவன் கோபத்திலே அடித்தான் கண்மலை. கோபம் வேண்டாம். குடும்பத்துல கோபம் வேண்டாம். சமாதான குலைச்சலா சத்துரு பிரிவினையை உண்டு பண்ணுகிறவன், குழப்பத்தை உண்டு பண்ணுகிறவன். ஆவியின் கனிகளில் ஒன்று சாந்தம். மோசேயை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சாட்சி கொடுத்தார், பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் மோசேயை போல சாந்த குண மனிதனை நான் காணவில்லை. சங்கீத புஸ்தகம் 73வது சங்கீதத்திலே ஆசாப் சொல்லுகிறார். 73வது சங்கீதம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். தேவனுடைய ஆலோசனையின்படி யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு விழுக கிடையாது, அவங்களுக்கு குறைவு கிடையாது, அவங்க வீட்டில் பஞ்சம் ஏற்படாது. ஏன்? தேவனுடைய ஆலோசனையின்படி நடக்கிறாங்க. வலது பக்கம் வலையை போடுங்கள் என்று இயேசு சொன்னார். அவங்க பரம்பரை தொழிலே மீன் பிடிக்கிறது தான் பேர். அவங்க சொல்றாங்க, நான் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடு. வலை கிழிந்து போகத்தக்க மீன்களை பிடித்தார். உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். இயேசு சொல்கிறார் சுவிசேஷத்திலே, நீர் எனக்கு தந்தவர்களுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி நீர் என்னை மகிமைப்படுத்தும், சிலுவையில் மகிமைப்படுத்தும். நீதிமானுடைய மரணம், பரிசுத்தவான்களின் மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கு. ஆபேல் மரித்தும் இன்னும் பேசுகிறார்.
உத்தமர்களின் நாட்களை அறிந்திருக்கிறார், அவர்களுடைய முடிவு சமாதானம். பீஸ், அமைதி. உன் வாழ்க்கையில அமைதியை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் சமாதானத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? இயேசு சொல்கிறார், இதோ உனக்கு சமாதானத்தை வைத்து போகிறேன். உலகம் தரக்கூடிய விதமாக அல்ல, நான் கொடுக்கிற சமாதானம் உன் குடும்பத்தை அமைதிப்படுத்தும். சங்கீதம் 122:7 வாசிக்கிறோம், உன் அலங்கத்தில் சமாதானம், உன் அரண்மனைக்குள் சுகம், பீஸ், அமைதி. சங்கீதம் 79:9 வாசிக்கலாம். எங்களை ரட்சிக்கும் தேவனே, எங்களை ரட்சிக்கும் தேவனே, ஆசாப் சொல்கிறார், வாசிக்கலாம். நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம், நீர் உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து, உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுவித்து எங்கள் பாவங்களை நிவர்த்தியா. எங்களை ரட்சிக்கும் தேவனே, உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்து உமது நாமத்தின் நிமித்தம் எங்களுக்கு விடுதலையாக்கி எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். எங்களை ரட்சிக்கும் தேவனே, உமது நாமத்தின் மகிமை நிமித்தம் எங்களுக்கு உதவி செய்யும். உமது நாமத்தின் நிமித்தம் எங்களை விடுதலையாக்கும், எங்கள் பாவங்களை நிவர்த்தியாக்கும். கடைசி குறிப்புக்கு நேராய் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். சங்கீத புஸ்தகம் 31வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு, சங்கீதக்காரன் சொல்கிறார், துன்மார்க்கர், என் சத்துருக்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே என் அரண். என் சத்துருக்கள் எனக்கு மறைவாய் வைத்த வலைக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவரீரே என் அரண். சத்துருக்கள் என்ன செய்வார்கள்? மறைவாய் வலை வைப்பார். இது சாத்தானுடைய உபாய தந்திரம். யானை பிடிக்கன்னா என்ன செய்வாங்க? பெரிய குழி தோண்டி அதுக்கு மேல வைக்கல போட்டு அதுக்கு மேல அதுக்கு பிடிச்சமான கரும்பு தீனி பண்டங்களை அதன் மேலே வைப்பார். அது ஆசைப்பட்டு என்ன செய்யும்? அது குழி இருக்குன்னு தெரியாது, உள்ள விழுந்துடும். குழியை வெட்டினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். சங்கீதத்திலே வாசிக்கிறோம். வேடன் என்ன செய்வான்? கண்ணி வைப்பான் பறவைகள். சங்கீதம் 91:3 மோசே சொல்கிறார், வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்புவியோ. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய். ஒரு முறை ஒரு வேடன் என்ன செய்தான்? புறாக்களுக்கு கண்ணி வைத்தான். அது பிரியப்பட்டு சாப்பிடக்கூடிய தானிய வகைகளை அதன் மேல் தூவி வைத்தான். இந்த புறாக்களுக்கு அறிவில்லாதபடியினால் ஒரே இடத்தில் எப்படி இவ்வளவு தானியங்கள் கிடக்கும் என்ற அறிவில்லாமையினாலே அவைகள் அமர்ந்து அதை சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது அது வலைகளிலே ஒரு புறாக்கள் கூட்டங்கள் எல்லாம் சிக்கிக்கும். இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாதபடி அது தவிக்கும். ஒன்றோடு ஒன்று பேசிக்கொள்ளும். நாம் ஒரு மனமாய் எல்லாரும் ஒன்று சேர்ந்து சட்டை அடித்து பறப்போம். வேடன் வந்து ஓடி வந்து பிடிப்பதற்குள்ளாக அவைகள் வலையை பிடித்து தூக்கி கொண்டு ஒற்றுமையோடு எல்லாம் பறந்து சென்று இந்த வேடன் ஏமாற்றம் அடைந்தான். வேதம் சொல்லுகிறது, அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி அலைந்து கொண்டிருக்கிறான். ஆகையினால் வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள்,
விழித்திருங்கள். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். தெளிந்த புத்தி, நாணம் அவசியம். வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய். சங்கீதம் 91:3 வாசிக்கலாம். மோசே சொல்கிறார், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும், அவர் உன்னை சாத்தானுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே சாலமோன் ஞானி இப்படி சொல்லுகிறார். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 5வது வசனத்திலே சாலமோன் ஞானி இப்படி சொல்லுகிறார். வாசிக்கலாம். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும், வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும், குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல, குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும், குருவி வேடனுடைய கைக்கும் தப்புவிப்பது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். ஜாக்கிரதையாயிரு. வெளிமான் வேட்டைக்காரனுடைய கைக்கு தப்புவிக்கப்பட வேண்டும். குருவி என்ன செய்யணும்? வேடனுடைய கைக்கு தப்புவிக்கப்பட வேண்டும். அது எப்படி தப்புவித்துக் கொள்ளுகிறதோ அதை போல உன்னை தப்புவித்து. மான போல எந்த ஒரு விலங்கு வேகமா ஓட முடியாது, அவ்வளவு வேகமாய் ஓடும் மானான். தேவனுடைய பிள்ளைகளை, அவேர்னஸ், விழிப்புணர்வு. நாம் எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தில் எப்பொழுதும் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இவ்வுலகத்தில் எப்பக்கத்திலும் தீமை நமக்கு இருக்கிறது. நம்மை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் சாத்தானுடைய வேலை. ஜெப குறைவா, வேத வாசிப்பிலே ஆர்வம் இல்லாமையா, கர்த்தருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்காத நிலைமையா? காரணம், சாத்தானுடைய தந்திரத்திற்குள் நீ விழுந்திருக்கிறாய். அதிலிருந்து விடுதலை ஆக்குவது இரட்சகர் இயேசு. வேதம் சொல்கிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். அவர் விடுதலை நாயகன். என்னை விடுவிக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கம். சங்கீதம் 7:2 தாவீது அரசன் சொல்லுகிறார், சத்துரு சிங்கம் போல வந்து என்னை பிடித்து கொண்டு போய் என்னை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். சத்துரு சிங்கம் போல வந்து என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் அதை விடுவிக்கிறவன் இல்லாமையால் பீறாதபடிக்கு தப்புவியும். சிங்கத்தின் கையில் அருமையான ஆத்துமாவை தப்புவிக்க வேண்டுமே, ஆனால் அது தேவனால் மட்டுமே முடியும். சங்கீதம் 119 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. புலவக்கல் டேம் போயிருக்கிறோம். அங்கே அதிகமாய் நவ்வா பழங்கள் வளர்ந்திருக்கும். அது பழுத்து கீழே விழுகும். அதுல ஃபுல்லா மண்ணு ஒட்டி இருக்கும். அதை கழுவி சுத்திகரித்ததற்கு பிற்பாடுதான் அதை நாம் அருந்த முடியும், அதை நாம் சாப்பிட முடியும். அதே போல ஆத்துமா மண்ணோடு ஒட்டி இருக்கிறது. ஏனென்றால் ஆத்துமாவுக்கு தெரியுமோ, நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு திரும்புவாய். தேவன் ஆதாம் ஏவாளை சபித்தார். அவர்கள் கீழ்ப்படியாமையினால் பாவம் அவர்களுக்குள் வந்தபோது ஏதேன் சபையை விட்டு துரத்தப்பட்டார்கள். ஒரே சபை, முதல் சபை. தேவன் தான் பாஸ்டர், 2 விசுவாசி ஆதாம் ஏவாள்.
ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சந்திப்பை பெற்றார், தேவனுடைய பிரசன்னத்தில் வாழ்ந்தார். இப்பொழுது தங்களை மறைத்துக் கொண்டார். அத்திப்பழ இலைகளினால் தங்களுக்கு ஆடைகளை உண்டு பண்ணி தங்களை மறைத்துக் கொண்டார். தாங்கள் நிர்வாணிகள் என்று தெரிந்தும் அவர்களுக்கு தெரியல, அவர்கள் அதை அறியாதிருந்தார். பாவம் அவர்களுக்குள் பிரவேசித்தது. கர்த்தர் தோல ஆடைகளை கொடுத்தார். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை, சாலமோனுடைய ஜெபத்தை மாத்திரம் நான் சொல்லிவிட்டு நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திரும்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம், சாலமோனுடைய ஜெபம், பிரதிஷ்டை ஜெபம். ஆலயத்தை கட்டிட்டு பிரதிஷ்டை பண்ணி ஜெபம் பண்றாரு. அப்படி ஜெபம் பண்ற வார்த்தைகளை நான் உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37, 38, 39 வசனங்களை வாசிக்கலாம். கருத்தாய் வாசிக்கலாம். தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போது, தேசத்தில் பஞ்சம் உண்டாகிற போது, கொள்ளை நோய் உண்டாகிற போது, கொள்ளை நோய் உண்டாகிற போது, வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி உண்டாகிற போது, அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை, சத்துருக்களின் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போது, யாதொரு வியாதியாகிலும் வருகிற தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், தேசத்திலே எனது வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும். 38வது வசனம், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனானாலும் தன் இருதயத்தின் பாவத்தை உணர்ந்து இந்த ஆலயத்துக்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து. இப்போது நாம் சொல்லுவோம், கையை வைத்து, மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. தேசத்திலே பஞ்சம் வாதை வருகிற போது, வியாதி வருகிற போது, கொள்ளை நோய் வருகிற போது, உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் எந்த மனுஷனும் தன் இருதயத்தின் வாதையை பாவத்தை உணர்ந்து ஆலயத்துக்கு நேராக கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து மன்னியும் கர்த்தாவே, மன்னியும் கர்த்தாவே. இன்று உலகம் முழுவதும் வாதை, வியாதி, கொரோனா என்கின்ற கொள்ளை நோயினால் ஒவ்வொரு தேசங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. உயிர் சேதங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவரே கேட்டு மன்னித்து உங்களுடைய ஆலயத்துக்கு நேராக அவர்கள் தங்களுடைய கைகளை விரிக்கிற போது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னித்து மன்னிக்க தயவு பெருத்தவர், தேசத்தின் மேலே மனமிறங்கும். இந்த கொள்ளை நோய் இந்திய தேசத்திலிருந்து, உலகத்தில் இருந்து, அமெரிக்க தேசத்தில் இருந்து, இத்தாலி தேசத்தில் இருந்து, ஸ்பெயின் தேசத்தில் இருந்து, பிரான்ஸ் தேசத்தில் இருந்து, ஜெர்மன் தேசத்தில் இருந்து, இங்கிலாந்து தேசத்தில் இருந்து, இஸ்ரேல் தேசத்தில் இருந்து, அரபு தேசத்தில் இருந்து, கத்தார் தேசத்தில் இருந்து ஓடி போக வேண்டும்.
ஜனங்களுடைய இருதயத்தில் ஏற்பட்டிருக்கிற பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்திலே நீங்குவதாக. உம்மாலேதான் தேசத்துக்கு சேமத்தை கொடுக்க முடியும், ஆசீர்வாதத்தை அருள முடியும், வியாதியை நீக்க முடியும், கொள்ளை நோயை அகற்ற முடியும், வாதையை நீக்க முடியும். நீர் சொன்னீர், எகிப்தியருக்கு வரப்பண்ணின சகல ரோதைகளில் ஒன்றாகிலும் உனக்கு வராது என்று சொன்னீர். 91வது சங்கீதத்திலே சொன்னீர், வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரே. இப்பொழுதே குறையட்டும், பாதிப்பு குறையட்டும், உயிர் சேதம் குறையட்டும். கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே விடுதலை ஆவார்களாக. உம்முடைய கரம் நீட்டப்படட்டும், உம்முடைய செங்கோல் நீட்டப்படட்டும். உம்முடைய இரக்கத்தின் கரம் ப்ளீஸ் தயவாய் எங்கள் மேல் நீட்டும். இந்த உலகத்தின் மேல் உம்முடைய கரத்தை நீட்டுவீரா. ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதற்காக குமாரன் இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பாமல் அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினீர் என்று யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்கிறோமே. இந்த உலகத்தையோ ஜனங்களையோ அழிப்பது உம்முடைய சுத்தம் அல்ல. அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் மணிக்குலத்தை நீ சிருஷ்டித்து இஸ்ரேலை நீ தேர்ந்தெடுத்து இந்த புதிய ஏற்பாட்டின்படி இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய ரத்தத்தில் கழுவப்பட்டு நாங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். நீர் எங்களுக்கு சமீபமாயிரும், நீர் எங்களுக்கு தூரமாயிராது. கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது? ஆம், பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு மன்னியோ மன்னியோ. உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி இயேசுப்பா, நீர் பிதாவாகிய தேவனிடத்தில் பரிந்து பேசு. எங்களுடைய ஜனங்கள் அங்கலாய்க்கிறார்கள், துக்கத்தில் ஆழ்ந்து போகிறார்கள், பயத்தினால் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீர் உம்முடைய கரத்தை நீட்ட மாட்டீரோ? நீர் உம்முடைய கரத்தை நீட்ட மாட்டீரோ? பெதஸ்தா குளத்தில் எனக்கு முன்பாக ஒருவன் போய் விழுந்து விடுகிறான். Don't worry, இப்பொழுது இயேசு அவனை சந்திக்க வந்து விட்டார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. இயேசுவே எங்கள் அருகில் வாரும். இந்த ப்ராப்ளம்ஸ், இந்த பிரச்சனைகள் மாற வேண்டும். பொருளாதார தேக்கம், அந்த நிலைகள் மாற வேண்டும். ஒரு செழுமை தேசத்திலே தேவன் கட்டளையிடுவீராக. வேலை இல்லாதபடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், பொருளாதாரம் இல்லாதபடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், வேலை வாய்ப்பு இல்லாதபடி ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அச்சம் மாறட்டும், இந்த பயம் மாறட்டும். இந்த நெருக்கடியான சூழ்நிலை எல்லாம் மாறி போவதால் ஒரு சேமத்தை இந்த உலகத்துக்கு தேவன் அனுப்புவீராக. ரைட் நவ உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவர் செட்டையின் கீழ், அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார்.
அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே ஒரு பொல்லாப்பு முனை சேர்வோம். வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். ஒரு வாதையும் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். சேட்டையின் அடைக்கலம் போகவே தன் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் பகலில் பறக்கும் அம்பிக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் அடைக்கலம் போகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 இரவின் பயங்கரம் இரவின் பயங்கரத்தில் பகலில் பறக்கும் அம்பிக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகார் தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். அவமானம் அடைவதில்லை. அப்பா நான் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. உடைந்த இந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். உடைந்த இந்த உள்ளத்தோடு கூடவே இருந்து பாதுகாக்கின்றேன். அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அநேக துன்பங்கள் சேர்ந்து வந்தாலும் அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றேன். அனைத்தினின்றும் நீர் விடுவிக்கின்றேன். அவமானம் அடைவதில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. ஒரு நாளும் அவமானம் அடைவது உம்மைத்தான். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். உம்மைத்தான் நான் பார்க்கின்றேன். பிரகாசம் அடைகின்றேன். நல்லவர் இனியவர் என்னாண்டவர் நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன்.
குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை, ஒரு நன்மையும் குறைவதில்லை. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. 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 ஓ, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஓ, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. சிங்கக்கவியில் நான் இருந்தேன், அவர் என்னோட வந்திருந்தார். சுட்டரிக்கும் அக்கினியில் இழந்தேன், அடித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். 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 சிங்கக்கேவியோ அவர் என்னை காத்திடுவார். 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 ஹோசேனா, உன்னதத்தில் ஓசேனா, ஹோசேனா, ஹோசேனா, ஓசேனா. உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடனே. கர்த்தரே நீர் உயர்த்திடுவேன். ஓசேனா ராஜராஜனே. Jesus is the King of glory. Glory to the King of Jesus. Jesus is the King of உம்மை உயர்த்திடுவோம் துதி நிறைவுடனே. கர்த்தரே நீர் உயர்த்திடுவேன். ராஜராஜனே. எங்களை நேசிக்கிற பல்லவ தந்தை, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை வெட்கப்படாதபடி செய்யும்.
என் சத்துருக்கள் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அநேகர், மீட்டு ரட்சி. தாவீது அரசனுடைய விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதில் அளித்தார். கர்த்தர் எல்லா நெருக்கங்களிலிருந்தும் கர்த்தர் தாவீது அரசனை விடுதலையாக்கினார். உமது நீதி நிமித்தம் என்னை விடுவி. நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளை முன்பாக நிறுத்தி, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள், நான் வைத்து போகிறேன் என்று இயேசு பிள்ளைகளை அடிச்சுவடுகளின்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும். உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமாய் என்னை தப்பு. நீதிமான் கூப்பிடுதலுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தேன், என் பக்கமாய் சாய்ந்து விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டார். நீர் பலத்த துருகம், கேடகம், இரட்சண்ய கொம்பு, என்னை வல்லடிக்கு மீட்டு ரட்சிக்கிறவர் நீரே. உமது நாமத்தின் நிமித்தம் எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியர். உன்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்வேன், நடக்க வேண்டிய வழியை காட்டு. நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. கர்த்தர் உன்னை நடத்துகிறவர், போஷிக்கிறவர், தேவைகளை சந்திக்கிறவர். இந்த மே மாதம் அற்புதம் ஆச்சரியமாய் பிள்ளைகளை நடத்தும். கூடிய சீக்கிரம் நாங்கள் ஒருமனமாய் சபையில் ஒருமனப்பட்டு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு திறந்த வாசலை வைத்தருளும்படியாய் விண்ணப்பம் பண்ணுகிறோம். சாந்த குணம் உள்ளவர்களை உம்முடைய நீதியில் நடத்தி உம்முடைய வழியை அவர்களுக்கு தெரிவிக்கிறீர். ஆம் தகப்பனே, இயேசு சாந்தமும் மனத்தாண்மையும் உள்ளவராய் இருந்தார். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னீர். மோசே பூமியில் உள்ள சகல மனிதர்களும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தார். உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவில் மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். உத்தமரின் நாட்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவர்களுடைய முடிவு சமாதானம். சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, தேவைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, இயேசு உன் வீட்டிற்குள் வரப்போகிறார். உன் குறைவெல்லாம் நீங்க போகும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது என்று வேதம் சொல்லும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடும். பிள்ளைகளை ஆசீர்வதி. உச்சிதமான கோதுமையினால் பிள்ளைகளை திருப்தியாகும். பஞ்சம் வறட்சி மாறட்டும். இந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் தேசத்திலிருந்து தேவன் அப்புறப்படுத்த வேடந்தை கன்னிக்கு எங்களை தப்புவி. எனக்கு மறைவாய் குழியை வெட்டினார்கள், எனக்கு மறைவாய் கண்ணி வைத்தார்கள் சத்துருக்கள் என்று தாவீது அரசன் சொல்லுகிறார். வேடனுடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல் எங்களை தப்பித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி. வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் எங்களை தப்பு. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குகிறான். தகப்பனே, கொள்ளை நோய் தேசத்திலே, கொள்ளை நோய் வாதை வருகிற போது அவர்கள் தங்களுடைய பாவத்தை உணர்ந்து ஆலயத்திலே வந்து முறையிட்டால் பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்க வேண்டும் என்று சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை ஜெபம் பண்ணினது போல இன்று உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் மண்டியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அவர்களுடைய விண்ணப்பத்தையும் சத்தத்தையும் கேட்டு மிக துரிதமாய் மிக விரைவாய் செயலாற்று. இந்த வாதையை, வியாதியை, கொரோனாவை உலகத்திலிருந்து அப்புறப்படுத்தும். பாதாளத்திலே நசுக்கி போடும். ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோய் எங்களை விட்டு கடந்து போவதாக.
என்று இயேசுவின் நாமத்திலே கட்டளையிடுகிறோம். பிள்ளைகளை பலப்படுத்தும், எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் கூட, விசேஷமாய் உலகெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தருடைய வருக பரிந்து நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.